திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் அஜித்குமாரை தாக்கும் வீடியோவை செல்போனில் பதிவு செய்த சதீஸ்வரன் தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா வணக்கம். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விசாரணை அதிகாரியாக 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுரேஷ் அவர்களை நியமித்து வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கவும் விசாரணை செய்யவும் சென்னை மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில முதல் நாளான விசாரணைய அதிகாரியான மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற ஜான் சுரேஷ் திருப்போணம் காவல் நிலைய அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் முதல் நாள் காலை 10:40 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 11 மணிக்கு மேல கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு மேல விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. முதலில் பாத்தீங்கன்னா திருப்பவனம் ஏடிஎஸ்பி சுகுமாரன் திருப்போணம் காவல் ஆய்வாளர் ஆகியோரிடம் விசாரணை நடத்திய பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் காவல் நிலையம் மற்றும் கோவில் சிசிடிவியில் உள்ள டிவிஆர் ஆகியவை நீதிபதியிடம் ஒப்படைக்கிறார். இதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறை தாக்குதல் நடத்திய தொடர்பாக, அதாவது கோயிலை வீடியோ செய்த சத்தீஸ்வரன் என்பவர் மீது அவர்தான் இந்த கொலை நடந்த வீடியோ எடுத்து இந்த வழக்கையே ஒரு திருப்பு முறையா கொண்டு போனவர் அந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விசாரணையின் போது தனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு வேணும், இந்த விசாரணையின் போது அடிக்கின்ற ராஜா என்பவர் பல ரவுடிகளுடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் என்று தமிழக டிஜிபிக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு. அந்த இமெயில் விஷயமா தான் அந்த இமெயில் அனுப்பிய விஷயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதனை தொடர்ந்து பல்வேறு விசாரணைகள் நீதிபதி ஈடுபட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா பிரவீன் குமார், வினோத் குமார், அப்புறம் சிசிடிவி இன்சார்ஜ் சீனிவாசன், அந்த அருண்குமார் என்பவர் கூட ஆட்டோ டிரைவர், வினோத்குமார் பாத்தீங்கன்னா அடிச்சதை நேர்ல பார்த்தவர், அப்புறம் உதவி காவல் ஆணையரோட ஓட்டுநர் கார்த்திக், அவர் பாத்தீங்கன்னா அடிச்ச இறந்து கிடந்த அஜித்குமாரை நேரம் ஆட்டோல தூக்கிட்டு போறதா சொல்லப்படுற அவற்றையும் விசாரணை நடத்துறாங்க. தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு 11 மணி வரை நீதிபதி இருந்து ஒவ்வொருவராக என்னென்ன பண்ணாங்க, நீங்க அந்த என்ன பார்த்தீங்க, அனைத்து ஆதாரங்களையும் வாங்கி கொண்டு விசாரணையை தொடர்ந்து நடத்தி வந்தாரு. இந்நிலையில 2வது நாளாக இன்றும் 9 அல்லது 10 மணிக்கு மேல நீதிபதி தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்த போவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த இடங்களையும் நேரடியாக நீதிபதி ஆய்வு செய்ய போவதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த விசாரணை இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.